ஏன் ரொம்ப நாளாக லைவ் வரல? கொஞ்சம் பிஸி. இந்த ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு புரியாது. எப்போ எழுந்திருச்சு எப்போ அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆனாதான், ஒரு 1 வீக் ஆனாதான் அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஆகும். அதனால தான் வரல. காலை டைம் கரெக்டாக எழுந்திரிக்கணும். அதனால தான் வரல, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சா? ஒரு 2 வீக் ஆயிடுச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி. இனிமேல் நமக்கு வந்து அந்த ரெகுலர் டைம் ஆகிடும். இப்போ தான் லைவ் போடணும், இப்போ தான் வந்து தூங்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. ரொம்ப நாள் ஸ்கூல் லீவ் விட்டு போனாவே அது பரபரப்பாக ஒன்றும் புரியாது ஒரு வாரத்துக்கு. தங்கம், உங்கள் சொந்த ஊர் எதுடா? பெரம்பலூரில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வந்து சொந்த ஊர் லைவில் சொல்லக்கூடாது. சொந்த ஊர் பக்கத்துலேயே தான், இங்கே தான். ஆனால் லைவில் சொல்லக்கூடாது, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஆனால் இருக்கிறது பெரம்பலூரில் தான். 4 ரோட்டில் இருக்கோம், நாங்கள் 4 ரோட்டில் இருக்கோம். சொந்த ஊர் இங்கே சொல்லக்கூடாது, அதனால வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? நீங்கள் வடக்குமாதி ரோட்டில் தானே இருக்கீங்க? என் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு பாருங்க, அதில் வேணா நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு வந்து பேசுங்க, ஓகேவா? அதில் கூட டீட்டெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் தரலாம். இதில் இது பண்ண முடியாது, ஓகேங்களா? அதில் நேராக கூட மீட் பண்ணி பேசலாம். இதில் சொல்லக்கூடாது, நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும், சரிங்களா? வாங்க ஹரிகரன், சாப்பிட்டியா டியர்? நோ டியர், ஓகே? டியர் சொல்லாதீங்க. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, ஓகேவா? எனக்கு அப்படி இல்லைடா, நான் ஸ்கூல் இருந்தாலும் இல்லைனாலும் மார்னிங் 7 எழுந்திருவோம். 7 மணிக்கு எழுந்திருப்பீங்களா? ஓகே ஓகே ஓகே. நாங்களாம் ஸ்கூல் இல்லைன்னா 10 மணி வரை தூங்குவோம். ஸ்கூல் இருந்தால் தான் 6 மணிக்கு அலாரம் வைப்போம். 6லேருந்து ஒரு 3-4 அலாரம் வச்சுட்டே இருக்கணும். 6:30 மணிக்கு எழுந்திரிப்போம். எழுந்திரிச்சோம்னா கரெக்டாக 8:30 மணிக்கு ரெடி பண்ணிடுவோம். தம்பி எழுந்திரிக்கிறத ரெடி பண்ணி முடிச்சுடுவேன். எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணி டீ குடிப்பான். டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். அதோட கரெக்டாக 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். இவர் கொண்டு போய் தான் விடுவார், அதான் 8:30 மணிக்கு. ஹரிகரன், என் நேம் ரேவதி, சரிங்களா? எங்கள் ஊர் பெரம்பலூர், ஓகே? ஓகேடா, பரவாயில்ல. பர்சனல் பேச டைம் கிடைக்கும் போது பேசிக்கலாம். அதான் சொல்கிறேன், ஓகேங்களா? லைவில் சொன்னால் நமக்கு பிரச்சனை ஆயிடும், யாராவது தேடிட்டு வந்துடுவாங்க ஏரியாவை. நம்ம வந்து கிராமம் இல்லையா? கிராமத்தில் விசாரிச்சாவே தெரிஞ்சிடும் நம்மளெல்லாம். உன் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் ப்ளீஸ். அப்படிங்களா? நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம், சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் வாங்கிக்கங்க, ஓகேவா ஹரிகரன்? மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஃபோன் நம்பர், ஓகே? ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அப்படி பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்காரங்களும் தனியாக மெசேஜ் சேட்டிங்கு தனியாக தான் இருக்குது. அதில் நாங்கள் நம்பர் போட்டிருக்கோம், நீங்கள் அதில் எடுத்துங்க, ஓகேவா? என்ன குட்டி பையன் தூங்க விட மாட்டான்? ஆமாம், கரெக்டு தான். நம்ம நைட்டில் தூங்கலைன்னா உங்களுக்கு காலையில் எழுந்திரிக்க கஷ்டமாக இருக்கும்ல. சின்ன குழந்தை தூங்க விட மாட்டாங்க, ஆமாம். ஓகேடாமா, ஓகே ஓகே. சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களே நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ எழுந்திருக்கும் எப்போ தூங்கனே சொல்ல முடியாது. அது தூங்குற டைம் தான் நம்ம தூங்க முடியும். கஷ்டம்தான். யாரோ வேணும்ன்ட்டு 10வது லைக்கை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு கொஞ்சம் வந்து கமெண்ட்டை போடுங்க. 10வது லைக்கை போட்டு விளையாடுற அந்த அதிர்ஷ்டசாலி யார்?